காலேஜுக்கே போகாமல் இந்த தொழிலே கதின்னு தான் சுற்றிட்டு இருக்கியாட நீ? உனக்காக அம்மா நான் பாப்பா எல்லாம் அங்கே நீ இன்ஜினியர் ஆவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீ இங்கே காலேஜ் சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கியா? கல்லை தூக்கி கிணத்துல போட்ட கதை தான் போலக்குது உன் கதை. ஏன்னா உன் ஃப்ரெண்டு செத்ததுக்கப்புறமா உனக்கு புத்தி வரலையா? பா தேவையில்லாம அதை பற்றிலாம் பேசாத சொல்லிட்டேன். பேசாதனா உனக்காக கடன் வாங்கி வட்டியை கட்டிக்கிட்டு எப்படா வந்து கடன் அடைப்பேன்னு பார்த்துட்டு இருக்கிறது நான் என்ன பைத்தியக்காரன்? இதோ பாரு செம்ம கடுப்புல இருக்கேன். ஆமாட்டேன்னு வையேன் அசிங்கமாயிரும். திடீர்னு செத்து போட்டு வீட்டாடுற பார்த்துக்கிறது. வேற யார் பார்த்துப்பா? நான் தான் பார்த்துக்கணும். அது விட்டா தானே. தப்பு பண்ணிட்டமே ஒரு வாட்டி யோசிச்சு பாரு, அப்போ புரியும். தலைப்படம் அடிச்சுக்கிட்டேன். நான் பிஸ்னஸாக பண்ண போறேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது படிச்சுக்கிறேன்னு. எனக்கு வேணும்னா நானே மெரிட்ல செலக்ட் ஆகி இன்ஜினியரிங் படிச்சிருப்பேன். எவனோ ஒரு நாய் சொல்றான்னு இட்டுன்னு போய் விடுறாரு. எனக்காகவாது படிக்கலாம்ல. இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாது, அதில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியாது. நீ பெருமை பித்துறதுக்காகவும் நிறைய காசு சம்பாதிச்சு தானே சேர்த்து விட்ட. ஒன்று சொல்ற நல்லா கேட்டுக்க, இன்ஜினியரிங்னாலே இங்க காரி தூணு துப்புறானுங்க.